நேற்று மஞ்சளாக ஒன்றுக்கு போச்சு, கற்பாக ஆகி போச்சு. நைட் தூங்கிச்சு அப்படியே படன்னு வந்தது. உடம்பெல்லாம் வேர்த்தே போயிடுத்து. பெரியம்மா நீ தூங்கி போயிட்ட. இப்படி ஏதாவது பெரியவர்கள் சொல்லும் பொழுது நம்ம அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக சொல்லணும். உனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் இங்கே போயிடுறோம், நாங்கள் அடிக்கடி வந்து தான் பார்த்துட்டு இருக்கோம் ரூமில், தெரியுதா, எனக்கு ஒன்றும் ஆகிடாது அப்படின்னா பக்கத்தில் சொல்லியிருக்குல்ல, நீ ஃபோன் பண்ணு, பாதராத்திரி தான் நாங்கள் வரோம், சரியா அப்படின்னு அந்த உற்சாகத்தை கொடுத்து சிம்பிளான வார்த்தைகளை சொல்லணும். ஐயா பாரு எதையான்னு சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவளுக்கு அந்த ஒன்றுக்கு போடுறோ 2க்கு போடுறோ வேட்டு போடுறோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு காரணம், தன் குழந்தை தானே, என்ன சரியா இருக்கியா, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அந்த உள் மனசனுடைய வெறும் ஆசை தான். வயசாக உடம்பு வீக்காக போகிறதுனால யாராவது நம்மளை என்னான்னு கேட்க மாட்டாளா, யாராவது நம்மளை என்னான்னு பாசமாக சொல்ல மாட்டாளா, ஒரு வேளை நம்ம மேலே பாசம் குறைஞ்சி போயிடுமோ, ஒரு வேளை நம்ம வயசாகிட்டு நம்ம ஒன்றுமே வேலையெல்லாம் செய்ய முடியலையே, அதனால் நம்ம வேஸ்ட்டோ, இப்படிலாம் குற்றமாக தோணி போயிடும். அப்படிலாம் எந்த பெரியவர்களும் குற்ற உணர்ச்சியிலே இருக்க வேண்டாம். குழந்தைகள் இந்த மாதிரியா எவ்வளோ பெரியவளாக ஆனாலுமே ஒரு இங்கிருந்தும் ஒரு வார்த்தையை ஒரு பாசத்தோடு சொல்கிற சமயத்தில் அப்படியே புக்குன்னு அந்த வயசானவா சந்தோஷத்தோடு இருப்பாள். எவ்வளோ வயசானாலும் அம்மா தான், அப்பா தான், தாத்தா தானே, நாம் குழந்தைகள் தானே, நம்மளை பெரியவளை அவளுக்கு போனது.